how happy were your parents about you receiving the award and அந்த ஒரு Yeah, that last part of your question was really good because how happy are our parents is a big thing that matters to me. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு அவார்ட்ஸோடைய முக்கியத்துவம் எப்பயுமே தெரிஞ்சதில்லை பிகினிங்லேருந்து. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஐயோ இப்போ இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சாங்க போய் எடுக்கணுமா அப்படிலாம் வந்து இதுக்குள்ளே இந்த சாங் முடிச்சிடலாம் அப்படியே நான் இருந்துட்டேன் நிறைய டைம். ஸோ ஈவன் when I got my first ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கூட என் தம்பியெல்லாம் கூட வருஷம் படத்துக்கு வந்தது. யூ காட் ஃபிலிம்ஃபேர் அவார்டு அப்படின்னு நான் பியானோ வாசிட்டேன் அப்படின்னா ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லி வாசிட்டேன். ஷாக்கெட் என்ன அப்புறம் பாட்டா சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ எனக்கு இது தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்னன்னு தெரியல. ஏன்னா நான் பண்ண செகண்ட் ஃபிலிம் தேர்ட் ஃபிலிம் லைக் கட்கம் மன்மதுடு அந்த கட்கம்லாம் பயங்கரமான பேட்ரியாட்டிக் ஃபிலிம். ஐ வாஸ் நாட் ஈவன் 20 years that time. ஸோ அப்போ வந்து பெரிய பெரிய வயலினிஸ்ட் எல்லாம் வாசிச்சாங்க. நான் பண்ண ஸ்கோருக்கு வந்து தே கிளாப்ட், தே கேம் இன்சைட் த கன்சோல் அண்ட் சார் தம்பி உனக்கு இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வரும்டா அப்படிலாம் சொன்னாங்க. அதோட சைஸும் எனக்கு தெரியல, புரியாத ஒரு வயசு. ஸோ அந்த மாதிரி பல படத்துக்கு சொன்னாங்க. ஆனால் எந்த படத்துக்கும் நேஷனல் அவார்டு கிடையாது, மினிமம் எந்த அவார்டும் வந்ததில்லை அப்போ. ஸோ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல, இது வந்தா என்ன வராட்டி என்னங்கிற டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. எனக்கு அது நான் பண்ணப்போ வா சவுண்டிங் சூப்பரில் அதுல தான் ஒரு சந்தோஷம். ஒரு ரிலீஸ் ஆன உடனே அப்பா பாட்டு சூப்பர் ஆடியன்ஸ் சொல்லிட்டு தான் சந்தோஷம். இந்நாள் வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன்.